கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் முன்னிட்ட நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 30 மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு? சங்கீதம் 133:1. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. இன்னைக்கு நன்மையானதை நம்ம எதிர்பார்க்கிறோம், இன்பமானவற்றை எதிர்பார்க்கிறோம், சந்தோஷகரமான காரியங்களை எதிர்பார்க்கிறோம். இது நம்ம பெற்றுக்கொள்கிறதற்கு இதில் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கு. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணினால் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. ஒரு குடும்பத்தில் நன்மைகள் அதிகமாக நடக்கணும்னா அதற்கு அவசியம் சகோதர சிநேகிதம், ஒருமனப்பாடு, ஒற்றுமை. இன்றைக்கி உங்கள் குடும்ப ஒற்றுமை எப்படி இருக்குது? அண்ணன் தங்கச்சிகிட்ட பேசுகிறதில்ல, தங்கச்சி அக்காட்ட பேசுகிறதில்ல, தம்பி அண்ணங்கிட்ட பேசுகிறதில்ல. இப்படியாக நிறைய உறவுகளிலே விரிசல்களை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அது எல்லாத்தையும் முடித்து சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணணும் அப்படின்னா ஒற்றுமையாக இருக்கணும்னு அர்த்தம். இன்றைக்கு வரைக்கும் அந்த சகோதர சிநேகம் இல்லாமல் இருந்தால், ஒற்றுமையாக இல்லாமல் இருந்தால், உடனே ஃபோன் பண்ணி இல்லைன்னா நேராக போய் பார்த்து ஒருவரை ஒருவர் பேசி உங்களுடைய அந்த விரிசல்களுக்கு காரணமாக இருக்கிற காரியங்களிலே குடும்பமாக உட்கார்ந்து தீர்வு கண்டு வருகிற நாட்களில் ஆண்டவருக்கு மகிமையாக சாட்சியாக இருக்கும்படி ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நேற்றைக்கு வரைக்கும் நீங்கள் அக்காட்ட பேசலை, அண்ணங்கிட்ட பேசலை, இல்லைன்னா சின்ன தம்பிகிட்ட பேசலை, தங்கச்சிகிட்ட பேசலைன்னா இன்றைக்கி இந்த வசனத்தின்படி உன் லைஃப் நல்லா இருக்கும்படிக்கு, உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இன்பமாக இருக்கும்படிக்கு சகோதர உறவை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஒரு நல்ல சகோதர சிநேகம், நல்ல சகோதர ஐக்கியம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் தருவீராக. ஆண்டவரே, என் பிள்ளைகள் வருகிற நாட்களில் இந்த சகோதர உறவில் இருக்கிற எல்லா விரிசல்களை புதுப்பித்து கொண்டு சந்தோஷமாக சமாதானமாக சிறகடித்து பறந்து தன்னுடைய பணிகளை செய்ய, வேலைகளை செய்ய, தொழிலை செய்ய, ஊழியத்தை செய்ய கர்த்தரின் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணும். வேதத்தில் ஒரு இடத்துல நீங்கள் தெளிவாக எழுதியிருக்கீங்க, கண்காண்கிற உன் சகோதரனை நேசிக்காமல் காணாத தேவனை எப்படி நேசிப்பாய்ன்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கிறீங்கப்பா. அப்படின்னா சகோதர சிநேகத்தை, ஒற்றுமையை, அன்பை நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறீங்கப்பா. இவ்வளவு நாளும் அது என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இல்லாத இருந்தாலும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வந்து கெஞ்சி ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்க எல்லா சமாதான காடுகள் மாறட்டும், எல்லா சமாதான கேடுகள் மாறட்டும். என் பிள்ளைகள் குடும்பத்தில் இனி போக்கும் வரத்துமாக இருக்கட்டும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ளால் தேவ அன்பு இவர்களுக்குள்ளால் பெருக்கெடுத்து ஓடும்படி இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.